திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, மே மாதம் 6ஆம் தேதி ஆகிய இன்று நம் சின்ன புனிதர் புனித டோம்னிக் சாவியோவின் பெருவிழாவை மகிழ்வுடன் கொண்டாட கூடியிருக்கிறோம். வயதில் சிறியவர் என்றாலும் புனிதத்தில் மிகவும் பெரியவர் என திருத்தந்தையால் போற்றப்பட்டவர் நம் புனிதர். புனித வாழ்வு வாழ்வதற்கும் இறை அழைத்தலுக்கும் முன்மாதிரியாக திகழ்கிறார் இந்த சின்ன புனிதர். இந்நாளில் சிறப்பாக சலேசிய பாரம்பரியப்படி குழந்தை வரம் வேண்டுவோர் மற்றும் கருவுற்ற தாய்மாருக்கும் பாதுகாவலராக தரப்பட்டுள்ளார் நம் புனிதர் டோம்னிக் சாவியோ. இந்த நாளில் மேலும் சிறப்பு சேர்க்கின்ற வண்ணமாக பலிபீட பணியாளர்களாக கடந்த 10 ஆண்டுகளாக பலிபீடத்தில் பணியாற்றிய கணக்கு ஜோசப், கிறிஸ்மா டோனியா, ஜெரோம் அவர்களுக்காகவும் 9 ஆண்டுகளாக பலிபீடத்தில் பணியாற்றிய ஹாரிஷ், 8 ஆண்டுகள் பணியாற்றிய திலீப், வருண் மற்றும் 6 ஆண்டுகள் பணியாற்றிய சந்தோஷ் மற்றும் ஜானத்தன் அவர்களுக்காகவும் 3 ஆண்டுகள் பணியாற்றிய ட்ரினிட்டா அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம் பங்கில் இறை அழைத்தல் பெருகவும், குழந்தை வரம் வேண்டுவோர் குழந்தை செல்வம் பெறவும், கருவுற்ற தாய்மார்கள் நலமாக குழந்தையை ஈன்றெடுக்கவும் இந்த புனிதர் வழியாக இறைவனை வேண்டுவோம். இன்றைய திருவிழா திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்துள்ள குருக்களை வரவேற்று எழுந்து நின்று மகிழ்ச்சி பொங்க வருகை பாடலை பாடுவோம். இணைந்தே வருவோம். தினமும் நினைந்து நெஞ்ச கோவிலில் நாம் தாங்குவோம். சிலுவை பலியை தினமும் நினைந்து நெஞ்ச கோவிலில் நாம் தாங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. இறைவன் அரசை எங்கமைப்போம், அவர் சொல்வதெல்லாம் செய்ய கூடி வருவோம். இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் வாழ்வோம். அமர்வோம். திருப்பலி கருத்துக்கள். நன்றி திருப்பலியாக ஜோசப் ஆல்ட்ரின் மரிய லில்லி 8ஆம் ஆண்டு திருமண நாளிலே நன்றி திருப்பலியை கொடுக்கின்றார்கள். ஏஞ்சலினா காட்சன், இவாஞ்சலினா காட்சன் பலிபீட பணியாளராக சேர்ந்து 3 ஆண்டுகள் நன்றி பலியையும் கேரோலின் மேரி பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள்.
பலிபீட சிறுவர்கள் மற்றும் சாவிய விங்ஸ் குழுவினர்களுக்காக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நன்றி திருப்பலியாக பிரான்சிஸ் ஜேவியர், ஜெயசீலி, சுஜய், இருதயராஜ், ருபீனா, மரிய ஜெனோவா, சூசன், மேரியான், ஜூடித், டெம்பினா, சிம்ஸ், சைமன், ஜோசப், மேலும் சிறப்பு கருத்துகளுக்காக மிலினானத்தின் சுக பிரசவத்தில் குழந்தை பிறக்க வேண்டியும், சார்லஸ் எபினேசியா குழந்தை வரம் பெற்று குடும்ப கருத்துக்கள் நிறைவேற்ற வேண்டியும், புனித டொமினிக் சாவியோ அன்பு மக்களின் நலனுக்காகவும் மகிழ்வான வாழ்விற்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ரோஷினி ஜான், மேலும் இறந்த பேட்ரி ஏஞ்சல், ஜோசப் டேவிட், ஜெயசீலி, பஜம்மாள் மற்றும் யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காக இன்றைய திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் புனித டொமினிக் சாவினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் ஒரு புனித வாழ்வை வாழ்ந்தவர் புனித டொமினிக் சாவியோ. ஆகவே புனித வாழ்வு என்பது ஒரு கடினமான வாழ்வல்ல, மற்ற எல்லோராலும் வாழக்கூடிய வாழ்வு புனித வாழ்வு. ஆகவே புனிதர்களாக நாம் மாற வேண்டும், இறைவனுக்கு அருகிலே நாம் இன்னும் நெருக்கமாக செல்ல வேண்டும் என்று இன்றைய டொமினிக் சாவியோ திருப்பலி கொண்டாடும் பொழுது டொமினிக் சாவியோ நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்திட எழுந்து நின்று நம்முடைய நன்றியர்கள் வேண்டுதல்களை ஒப்பு கொடுத்து திருப்பலியை நாம் பக்தியோடு பங்கேற்று இறைவனுடைய அருளை மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வில் கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்ற
மன்றாடுவோமாக. அனைத்து நலன்களின் உறைவிடமே இறைவா, சேவையிலும் தூய்மையிலும் ஒப்புயர்வற்ற எடுத்துக்காட்டாக புனித டோம்னிக் சாவியை இளைய சமூகத்திற்கு அழைத்தீரே. நாங்களும் பிறரின் மகிழ்வின் நிறை மகிழ்ச்சியை காணவும் பிறர் அன்பு பணியில் உம்மை அன்பு செய்யவும் இதன் வழியாக இயேசுவின் சாயலை பெறவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அந்நாட்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேசனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலர் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா, சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து, அவர்கள் விருத்த சேசனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, வரம் கொடுத்தாயே பணி வாழ்வில் நான் நிலைக்க. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா.
அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. பலவீனன் என்னை விட்டு அகலும் என்றே என் பயம் நீக்கி கை சேர்த்து அழைத்து சென்றார். பலவீனம் என்னை விட்டு அகலும் என்றே என் பயம் நீக்கி கை சேர்த்து அழைத்து சென்றார். உன் அன்பை உணர்ந்திட்டே நான் மாறினேன். உன் அன்பை உணர்ந்திட்டே நான் மாறினேன். உன் அருளாலே உன் சீடன் நானாகினேன். உன் அருளாலே உன் சீடன் நானாகினேன். என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உங்கள் பணிக்காக அழைத்தாயே தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, பணிதாயே உன் அன்பை நான் கொடுக்க. வரம் கொடுத்தாயே பணி வாழ்வில் நான் நிலைக்க. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1 முதல் 8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையை அது நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால்
நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கின்றீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனித்தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனித்தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்த உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கிளைகளைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவர். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் ஏனைய பங்கின் தோழமை குருக்கள் அனைவருடைய சார்பாகவும் புனித டோம்னிக் சாவியோ விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. குறிப்பாக இந்த சாவியோ விங்ஸ் குழுவை அழகாக வழி நடத்தி வருகிற திருவாளர் சதீஷ் அவரோடு ஒரு குடும்பமாக அழகாக இயங்கி கொண்டிருக்கிற நமது சாவியோ விங்ஸை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக நாம் சிறு வயதிலிருந்து வளர்ந்து வருகிற பொழுது இந்த பெயர் மிகவும் பரிச்சயமான ஒரு பெயர். இப்போ சும்மா செக் பண்ணி பார்க்கலாம், எத்தனை பேர் இங்கே சாவியோன்ற பேரை வச்சுருக்கீங்க? சாவியோ அல்லது டோம்னிக். என் பேர் டோம்னிக் இல்லை சாவியோ அப்படின்னு. இங்கே ஒரு பாப்பா கையை தூக்குறாங்க. அப்புறம் அங்கே ஒருத்தர் கையை தூக்குறாரு, டோம்னிக் சாவியோ. அப்புறம் ஆல்ட் சர்வஸில் இங்கே ஒரு டோம்னிக் இருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு சாவியோ, லைனல் சாவியோன்னு ஒருத்தர் தானே, அவனும் இருக்கிறான். ஓகே, அங்கே ஒரு பாப்பா கையை தூக்குது. ஓகே, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்தாலோ அல்லது ஒரு பங்கில் வாழ்ந்தாலோ அல்லது கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்தில் நீங்கள் வாழ்ந்தாலோ நிச்சயமாக யாராவது ஒரு நபர் இந்த புனிதரை உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். அந்த பெண்ணையோ அல்லது அந்த தம்பியையோ நீங்கள் சாவியோ டாம்னிக் என்று அழைக்கின்ற பொழுது உங்களுக்கு முதலில் நினைவு வர வேண்டியது இந்த புனிதர் தான். சின்ன புனிதர், எங்கள் செல்ல புனிதர் என்று எழுதப்பட்டு அந்த பாடல் ஒவ்வொரு முறையும் ஒலிக்கின்ற பொழுதெல்லாம் ஒரு சிறு வயது குழந்தை புனிதத்தை அடைந்ததை நாம் நினைவு கூறுகின்றோம். அதுதான் இன்றைய நாளுடைய சிறப்பு. சிறுவன் ஒருவன் புனிதனாக மாறியிருக்கிறான். அவன் மட்டுமல்ல, அவன் பல பேரை அழைக்கின்றான். நீங்களும் புனிதராக மாறுங்கள், நீங்களும் புனிதராகலாம், நாமும் ஆகலாம், வாருங்கள் என்று நம்மை அனைவரையும் அழைப்பதுதான் இன்றைய விழாவினுடைய சிறப்பு. இப்பொழுது இன்றைய 2 வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாசகம் என்னவென்று நான் சிறிதாக விளக்கி சொல்லுகிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், இறந்தார், உயிர்த்தெழுந்தார். பிறகு அவர் சென்று விட்டார் விண்ணகத்திற்கு. அவரே சொன்னார், என் தந்தையின் சொற்படி நான் கீழ்ப்படிந்து என் தந்தையிடமே செல்கிறேன். காரணம், அவருடைய தந்தை அவரை அழைத்தார். அதனால் அவர் மீண்டும் சென்று விட்டார். இப்பொழுது தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு பிரச்சனை எழுகிறது. ஒரு பிரச்சனை அல்ல, சேர்ந்து வாழ்கிற போது பல பிரச்சனைகள் எழும்.
அதில் இன்றைய பிரச்சனை என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர்களுக்கு பல பிரச்சனை, விதவைகளுக்கு உணவு கொடுப்பது, அதுபோன்ற பல பிரச்சனைகள் அவர்களுக்குள் இருந்தது. அதில் இன்றைய பிரச்சனை என்ன பிரச்சனை என்று சொன்னால், யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி சிலர் இயேசு கிறிஸ்துவின் பின் வந்து கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அது ஒரு சில கிறிஸ்தவர்கள். இன்னொரு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், யூதர் அல்லாத புறையினத்தார்கள், கிரேக்கர்கள் சிலர் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த ரோமையர்கள் சிலர் கிறிஸ்தவர்களாக இயேசு கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். இப்பொழுது இந்த யூதர்களாகிய கிறிஸ்தவர்கள் இந்த கிரேக்கர்களாகிய கிறிஸ்தவர்களையும் ரோமையர்களாகிய கிறிஸ்தவர்களையும் மற்ற புறையினத்தார்களையும் தாழ்மையோடு பார்க்கிறார்கள். அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவும் ஒரு யூதர், அவர் விருத்த சேதனம் செய்திருந்தார், நாங்களும் விருத்த சேதனம் செய்திருக்கிறோம். மோசேயின் கட்டளைப்படி நாங்கள் விருத்த சேதனம் செய்திருக்கிறோம். அதனால் இந்த புறையினத்தார்களும் விருத்த சேதனம் செய்தால் மட்டும்தான் அவர்கள் ஒரு முழுமையான கிறிஸ்தவர்களாக மாற முடியும் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது அந்த பிரச்சனையை அழகாக பவுலடிகளாரும் பர்னபா மற்றும் பேதுரு இவர்களெல்லாம் கலந்தாலோசித்து ஒரு குழுவாக அதில் முடிவெடுத்து, விருத்த சேதனம் செய்யாவிடிலும் அவர்கள் கிறிஸ்தவர்களே என்று என்ன சொல்கிறாங்க, ஒரு மனதோடு ஒரு கருத்திற்கு வராங்க. ஐநாவரத்தில் இருக்கிறவங்க, தொன்போஸ்கோ திருத்தலத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தொன்போஸ்கோ சொந்தமா? பக்கத்தில் பங்கில் இருக்கிறவங்களுக்கு கூட தான் தொன்போஸ்கோ சொந்தம். தொன்போஸ்கோ என்பவர் ஒரு பொதுவானவர். இஸ் அ பப்ளிக் பர்சன். அப்போது பொதுவான ஒரு மனிதரை எல்லோரும் சொந்தம் கொண்டாட வேண்டும். இயேசு கிறிஸ்து யூதர், அதனால் யூதர்களுக்கு மட்டும்தான் சொந்தம். காரணம், அவர்கள் விருத்த சேதனம் செய்திருந்தார்கள் என்கிற மோசேயின் கட்டளைப்படி அவர் விருத்த சேதனம் செய்திருந்தார் என்று ஒரு தரப்பினரும், விருத்த சேதனம் செய்யாத புறையினத்தார்கள் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கக்கூடாது, அவர்கள் கிறிஸ்தவர்களாக வரக்கூடாது, அவர்கள் இயேசுவை பின்பற்றுவதற்கு அருகதை கிடையாது, அவர்கள் வரக்கூடாது, அவர் வந்தால் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை யூதர்கள் திணிக்கின்ற பொழுது அவர்கள் பேசி, அப்படி அல்ல, கிறிஸ்து அனைவருக்கும் பொதுவானவர், எனவே பொதுவான அந்த இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் சொந்தமானவர் என்பதுதான் முதல் வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு அழகான பாடம். பங்கு பேரவையில் பிரச்சனை வரும், பங்கில் பிரச்சனை வரும், பாட்டு குழுவில் பிரச்சனை வரும், இங்கே பீட சிறுவர்களில் பிரச்சனை வரும். ஆனால் அதை எல்லாம் கலந்தாலோசித்து அழகாக தீர்வு கண்டு ஒரு குடும்பமாக வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கிறது முதல் வாசகம். நினச்சி பாருங்கள், முதல் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து செத்து இறந்து உயிர்த்தெழுந்து ஒரு 100 நாள் கூட இருந்திருக்காது, அப்பயே அவங்களுக்குள்ள சலசலப்பு சண்டை வந்துடுது. அந்த டைம்லேயே அவங்க பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா சண்டை போட்டு, இன்றைக்கி நீங்களும் நானும் உக்காந்துருக்க மாட்டோம். இப்போவே திருச்சபையில் பல டினாமினேஷன்ஸ் இருக்குது. ஏஜி சர்ச் இருக்குது, சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது, லூத்தரன் சர்ச் இருக்குது. அப்போ நினச்சி பாருங்கள், அந்த காலத்திலே அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான திருச்சபைகள் உருவாகிருக்கும். ஆனால் அப்படி உருவாகலை. காரணம், அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். அதுதான் முதல் வாசகம். இப்போ இரண்டாவது வாசகம் நற்செய்தி வாசகம். நானே திராட்சை கொடி என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதாவது திராட்சை கொடி என்று சொல்லுகிற பொழுது அதில் நல்ல திராட்சை கொடியும் இருக்கிறது, கெட்ட திராட்சை கொடியும் இருக்கிறது. கெட்ட திராட்சை கொடியை பற்றி எரேமியா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் பேசுகிறார். கசப்பு நிறைந்த திராட்சை என்று ஒன்று இருக்கிறது, இனிப்பான திராட்சை என்று ஒன்று இருக்கிறது. எரேமியா சொல்வது, நீங்கள் காட்டு திராட்சையை போல இருக்கிறீர்கள் என்று. இஸ்ரேல் மக்கள் எப்பொழுதெல்லாம் தவறு இழைத்தார்களோ, எப்பொழுதெல்லாம் இறைவனிடமிருந்து விலகி சென்றார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்களை எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொன்னால், நீங்கள் காட்டு திராட்சை என்று சொன்னார். காட்டு திராட்சை கசக்கும். அதனால் திராட்சையில் 2 வகை உண்டு, இனிப்பு திராட்சை, நல்ல திராட்சை, அதாவது கசப்பு திராட்சை. அப்போ அந்த காட்டு திராட்சைக்கு யாரை ஒப்பிடுகிறார்? யாரெல்லாம் இறைவனோடு இணைந்தில்லையோ அவர்களெல்லாம் காட்டு திராட்சை, யாரெல்லாம் இணைந்து செயல்படுகிறார்களோ அவர்களெல்லாம் இனிப்பு திராட்சை. நீங்கள் நிறைய அனிமல் எல்லாம் பார்க்கலாம். சிங்கத்தை பார்க்கலாம்,
சிங்கத்தை ட்ரெயின் பண்ண முடியும். நம்ம சர்க்கஸில் பார்க்குறோம். புலிகளை பார்க்கலாம், புலிகளும் சர்க்கஸில் இருக்குது. சரியா? அதையும் ட்ரெயின் பண்ணலாம். அதாவது அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தோன்னா அதன்படி செயல்படும். அப்புறம் உங்களுக்கு தெரியும், இந்த குரங்கு, ஆடு, மாடு, நாயெலாம் கை கொடுனா கை கொடுக்கும். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரெயின் பண்ணலாம். ஆனால் காட்டில் இருக்கிற ஒரு விலங்கை வந்து ட்ரெயினே பண்ண முடியாது. அது எப்பொழுதும் தனித்து தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஓநாயின்னு அர்த்தம். அந்த ஓநாயை நீங்கள் எந்த சர்க்கஸ்லையும் பார்க்க முடியாது. எங்கேயுமே அதை சேர்ந்து வாழ்கிறத பார்க்க முடியாது. தனி ஓநாய் போய் சிங்கத்தோடையும் சண்டை போடும், தனி ஓநாய் போய் யானைக்கிட்டேயும் சண்டை போடும், நீர் யானைக்கிட்டேயும் சண்டை போடும், அது புலிக்கிட்டேயும் சண்டை போடும். அந்த அளவுக்கு ஓநாய்க்கு சக்தி இருக்கிறது. அது தனித்தே வாழும். சிலர் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் தனித்து இருப்பதற்கு தான் ஆசைப்படுறோம். தனித்தே செயல்பட முடியாது. இன்றைய அரசியல் கூட கூட்டாட்சியை தான் நமக்கு வெளிப்படுத்துது. அப்படி தானே? இப்போது தனித்து வந்தோம், பெரும்பான்மை இல்லை, எனவே கூட்டு சேர்ந்து தான் ஆட்சியை அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தமிழ்நாடு தள்ளப்பட்டு இருக்கிறது. அப்போது கூட்டு சேர்ந்தால், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் அது ரொம்ப நல்லது. அப்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? டோன்ட் பி எ லோன் சர்வைவர். தனியாக செயல்படாதீங்க, இணைந்திருங்கள். நீங்கள் திராட்சை கொடி போல என்னோடு இணைந்திருங்கள். திராட்சை கொடி எவ்வாறு திராட்சையோடு இணைந்திருக்கிறதோ அதுபோல நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள் என்று சொல்லுகிறார். இங்கு இணைந்திருப்பதில்தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அவர் இங்கு இருக்கிறார், நாம் அங்கு அமைந்திருக்கிறோம். நமக்கும் அவருக்கும் இடையில் ஒரு கேப் இருக்கிறது. அது பாவம் என்கிற கேப். அந்த பாவம் என்கிற இடைவெளியை தான் முற்றிலுமாக குறைக்கவில்லை, முற்றிலுமாக அகற்றியவர் புனித டோம்னிக் சாவியோ. பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று சொன்னார். அப்படி என்றால் அவர் இறைவனோடு இணைந்திருக்கிற ஒரு திராட்சை கொடியாக இருந்தார். இணைந்திருப்பது அவருக்கு பிடித்திருந்தது. யாரோடு இணைந்திருப்பதற்கு? இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்கு அவருக்கு பிடித்திருந்தது. அதனால்தான் அவர் புனிதம் என்கிற ஒரு அழகான திராட்சை கொடியாக, திராட்சையாக, சுவைமிக்க, இனிப்பு மிக்க திராட்சையாக மாறினார். We taste Dominic Savio. He is sweet. He is tasty. He is not bitter. அவர் கசப்பு கிடையாது. புனித டோம்னிக் சாவியோ இனிப்பு. காரணம், அவர் இணைந்து இருந்தார். அவர் அங்கு அமர்ந்திருந்தார், இறைவன் இங்கு அமர்ந்திருந்தார். அவர்கள் இடையில் ஒருபொழுதும் இடைவெளி கிடையாது. பாவம் என்கிற இடைவெளி கிடையாது. அதனால்தான் சிறு வயதிலேயே ஒரு சிறுவனுக்கு அது தோன்றி இருக்கிறது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு தோன்றுவதற்கு ஒருவருடைய உதவியும் தேவைப்படுகிறது. அதுதான் இணைந்திருப்பது. அவர் மற்றொருவரோடு இணைந்திருந்தார். யாரோடு இணைந்திருந்தார்? டொன்போஸ்கோவோடு இணைந்திருந்தார். டொன்போஸ்கோவுடைய இல்லத்தில் தான் அவர் வாழ்ந்தார். டொன்போஸ்கோ ஏழை, அனாதை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தவறுகள் நிறைய செய்த எளிய சிறுவர்களுக்கு இல்லங்களை நடத்தினார். அந்த இல்லத்தில் ஒரு சிறு மாணவராகத்தான் வந்து சேர்ந்தார் டோம்னிக் சாவியோ. அவருக்கு யார் நண்பர்கள்? உங்களிடம் நண்பர்கள் யார் என்று கேட்டால் வெரோனிகா, ஃப்ரான்சிஸு, டோம்னிக்கு, அவர் என்னென்னலாம் சொல்லுவோம் நம்ம, ரமேஷு, திரேசா, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுன்னுவாங்க. ஆனால் டோம்னிக் சாவியோவுக்கு நண்பர்கள் யார் தெரியுமா? மரியன்னையும் இயேசுவும் தான். He did say that. அவர் உண்மையிலேயே அதை சொன்னார். என்னுடைய நண்பர்கள் இயேசுவும் மரியன்னையும் தான். அதைவிட ஒரு புனிதர் எப்படி வாழ முடியும்? அதை அவராக உணர்ந்து சொல்வதற்கு காரணம் டொன்போஸ்கோவினுடைய வழிநடத்துதலும். அவர் வழி நடத்தினார், டொன்போஸ்கோவோடு இணைந்திருந்தார், மரியன்னையோடு இணைந்திருந்தார், இறைவனோடு இணைந்திருந்தார். அவ்வாறு இணைந்திருக்கிற பொழுதெல்லாம் நாம் சுவை தருவோம். அப்பொழுதுதான் அந்த திராட்சை இனிக்கும். நீங்கள் இப்பொழுது உண்மையிலேயே இனிக்கக்கூடிய ஒரு திராட்சையாக மாற விரும்புகிறீர்களா? அல்லது தனித்து இயங்கி யாருடனும் இணையாமல் பாவத்தில் வாழ்ந்து ஒரு காட்டு திராட்சை போல கசப்பு மிகுந்த திராட்சையாக வாழப்போகிறோமா? நாம் தான் சிந்திக்க வேண்டும். ஆமென்.
எழுந்து நிற்போம். நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவிடம் எப்பொழுதுமே நாம் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய வரத்தை மன்றாடுவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நீர் காத்து வழிநடத்தி உமது அன்பின் மேன்மையை உணர்ந்து அவர்கள் சிறப்பாக இறைப்பணியாற்ற வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் பலிபீட பணியாளர்கள் மற்றும் சாவிவிங்ஸ் குழுவை சார்ந்த உறுப்பினர்கள் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். இவர்கள் அனைவரும் இறை பக்தியில் வாழவும் வளரவும் அருள் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருளே எம் இறைவா, கருவுற்ற தாய்மார்களுக்காகவும் குழந்தை வரம் வேண்டுவோருக்காகவும் மன்றாடுகிறோம். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று இறைவார்த்தைக்கேற்ப குழந்தை வரம் வேண்டுவோர் குழந்தை பெறவும், கருவுற்ற தாய்மார்கள் நலமாக குழந்தை பெற்றெடுக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேவ அழைத்தலுக்காக மன்றாடுகின்றோம். எம் பங்கிலும் திரு அவையிலும் தேவ அழைத்தல்கள் பெருகவும், குருமானவர்கள் தங்கள் அழைப்பை உணர்ந்து இறைவனுக்கு பணிபுரிய முன்வரவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இத்திருப்பலியை நிறைவேற்றும் உமது அடியாரான அருட்பணியார் தமதிருத்தும், அருட்பணியார் வில்லியம், அருட்பணியார் அமல் அவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து உமது மந்தையாகிய மக்களை வழிநடத்த தேவையான அருளை அவருக்கு நிறைவாக பொழிந்து நல்ல உடல் நலத்துடன் உம் பணியை தொடர்ந்து ஆற்ற வரம் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடவும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். காணிக்கை பாடல். என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உம்மிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உம்மை போல் மாற்றிடுவாய். என்னை உம்மிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன், இறைவினை காண விளைகின்றேன். உருகிய உள்ளம் தருகின்றேன், இறைவினை காண விழைகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாம் நிறைவாகும். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டேன் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா.
கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். என்னிடத்தில் என்ன உண்டு, எல்லாம் நீ தந்த கோடைதானே. என்னிடத்தில் என்ன உண்டு, எல்லாம் நீ தந்த கொடையானே. அதை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. உலகின் ஒளி இறைவா, புனித டொமினிக் சாவியவன் திருவிழாவிலே மீட்பின் பரிபொருளாம் இந்த அப்பரசத்தை உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். அவரை மது ஆவியின் பற்றுறுதியில் ஆட்கொண்டது போல நாங்களும் அதே ஆவியின் அருட்கொடைகளை நிரப்ப பெற்று உமக்கு ஏற்ற மக்களாக புனிதத்தில் நாளும் வளர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனிதரும் எங்கள் சகோதரமாகிய புனித டொமினிக் சாவியோவின் வழியாக உமது புகழ் விளங்க செய்தி அவரது புகழை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்களும் சாந்தமும் தாழ்ச்சியும் மகிழ்ச்சியும் கொண்டு தூய்மையிலும் புனிதத்திலும் பிறரன்பிலும் வாழ எங்களையும் சிறப்பாக இளையோர் இளம் பெண்களையும் அழைக்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் ஒன்றிணைந்து உமது புகழை பறைசாற்றி ஆர்ப்பரித்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கின்றோம். திருமுனின்று மக்கு ஒளியும் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டு எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையிடம் அன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். இன்று உமது புனிதர் டோம்னிக் சாவியோனுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற இவ்வேளையில் டோம்னிக் சாவியோ என்கிற பெயரை தாங்கியிருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்திருளும். எங்கள் பங்கில் இயங்குகின்ற சாவியோ குழுவை நிறைவாக ஆசிர்வதித்தருளும். அதை வழி நடத்துகின்ற திருவாளர் சதீஷ், அவரோடு இணைந்து பணிபுரிகிற ஏனைய சிறுவர்கள் பெரியவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருள உம்மை மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முகவந்தாராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு பொதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்துக்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்முடையதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்க நின்றும் திருத்துதர்களுக்கு முடிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஒரே நேரத்தில் விழுந்தருள் நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லலை. இணைந்திருப்பது போல் என்னில் நீங்களும் இணைந்திருங்கள். உங்களில் நான் இணைந்திருப்பது போல் என்னில்
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்து விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மரியன்னையின் அன்பு பக்தர்களே, மே மாதம் மரியன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். மே மாதத்தின் 6ஆம் நாளாகிய இன்று அன்னை மீது மிகுந்த பக்தி கொண்டு தொன்போஸ்கோவின் முதற்கனியாகிய புனித டோம்னிக் சாவியோவின் விழாவையும் இணைந்து கொண்டாடுகின்றோம். சகாய அன்னையிடம் பக்தி கொள்ளுங்கள், புதுமைகளை காண்பீர்கள் என்றார் நம் தந்தை. அதை வாழ்வாக்கினார் இந்த சின்ன புனிதர். இயேசுவும் அன்னை மரியாளும் என் நண்பர்கள் என்று தன்னுடைய முதல் திருவிருந்து நாளன்று எடுத்த உறுதிமொழியை தனது இறுதி பயண விருந்து வரை கடைபிடித்தார் இந்த சின்ன புனிதர். மேலும் அன்னை மரியின் பக்தியை அவனியில் பரப்ப சிறுவர்களை வைத்து அமலோற்பவ அன்னையின் சபையை துவங்கி அன்னை மரியின் பக்தியை வளர்த்தார் இப்புனிதர். மேலும் அன்னை மரியின் மீது கொண்டிருந்த மிகுந்த அன்பாலும் பக்தியாலும் தான் உயிர் வாழ்கையிலும் ஏன் இறப்புக்கு பிறகும் பல புதுமைகளை செய்திருக்கிறார். இவற்றிற்கு சான்று வேறு யாரும் இல்லை, நம் பங்கின் பாதுகாவலர் தூய தொன்போஸ்கோவே. ஏனென்றால் இந்த சின்ன புனிதரின் வாழ்க்கையை தொகுப்பாக எழுதியது பயோகிராஃபி என்பார்கள். பயோகிராஃபியாக எழுதியது நம் தந்தை புனித தொன்போஸ்கோ. பின்னாளில் இந்த சின்ன புனிதர் புனிதராக அறிவிக்கப்பட இந்த புத்தகமே சான்றாக இருந்தது. அதில் சில புதுமைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று, இறக்கும் தருவாயில் இருந்த மாணவனை சுகப்படுத்தியது. தான் அணிந்திருந்த உத்திரியத்தை தன் தாய்க்கு அணிவித்து சுக பிரசவத்திற்கு வழிவகை செய்தது. இரத்தப்போக்கினால் அவதியுற்ற 6 குழந்தைகளின் தாயாரை நலமாக்கியது. தீர்க்க தரிசனம் உரைத்தது. கண் குறைபாடுள்ள சிறுவர்களுக்கு சுகம் அளித்தது. தன் மரணத்தை முன்பே அறிவித்தது. ஏன் இவ்வாறு புதுமைகளை அவரால் செய்ய முடிந்தது என்றால், அன்னை மரியின் மீது அவர் கொண்டிருந்த அளவுக்கரிய பக்தியும் அன்பும் அதற்கு முழுமுதல் காரணமாக திகழ்ந்தது. தன் சிறு வயது முதலே புனிதனாக வேண்டும் என்ற ஆவலாலும் வேட்கையாலும் அன்னை மரியின் மீது மிகுந்த அன்பை கொண்டு அவர் செய்த அனைத்து செயல்களையும் அன்னையை முன்னிறுத்தி வாழ்ந்ததால் அவர் இன்று புனிதராக திகழ்ந்திருக்கிறார். நாமும் நம் வாழ்க்கையில் அன்னையை முன்னிறுத்தும் பொழுது புனித வாழ்வு வாழ முடியும், புனிதராக மாற முடியும் என்ற செய்தியை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மரியே வாழ்க. அன்பார்ந்த இறைமக்களே, இன்றைய விழாவானது சிறப்பாக நடைபெற நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து அருள் ஆசிரியர்களை பெற்றுத்தந்த நம் அருட்தந்தையர்களுக்கு நன்றி கூறும் நேரம் இது. குறிப்பாக எந்நேரமும் இந்த குழுவோடு எழுந்து அனைத்து வேலைகளையும் இவர்களை வழிநடத்தி அரவணைத்து செல்கின்ற நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு சாவியோ விங்ஸ் குழுவின் தலைவர் தமிழ் செல்வன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வார்கள். அருட்தந்தை வில்லியம்ஸ் அவர்களுக்கு பலிப்பிட பணியாளர்களின் பொருளாளர் வருண் அவர்கள் பொன்னாடை அணிவித்து விழா வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். அருட்தந்தை அமல் அவர்களுக்கு பலிப்பிட பணியாளர்கள் சபையின் தலைவர் திமோத்தி அவர்கள்
பொன்னாடை அணிவித்து விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வார்கள். அருட் சகோதரர் இயேசுராஜ் அவர்களுக்கு பலிப்பிட பணியாளர் சபையின் பெண்கள் குழு தலைவி ட்ரினிட்டா அவர்கள் பொன்னாடை அணிவித்து விழா வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். பார்ந்தவர்களே, துவக்கத்திலே அறிவித்தது போல 12ஆம் வகுப்பு வரை பலிப்பிட பணியாளர்களே இருப்பார்கள். அது முடிந்து இளையோர் குழுவிற்கு, சாவி விங்ஸ் குழுவிற்கு இவர்கள் கடந்து செல்வார்கள். முதலாவதாக 3 ஆண்டுகளாக இந்த குழுவிலே பயணித்த ட்ரினிட்டா அவர்களுக்கு அன்பின் பரிசை பங்கு தந்தை அவர்கள் வழங்கி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறார். பத்து ஆண்டுகள் பணியாற்றிய கணக்கு ஜோசப் அவர்களுக்கு பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றிய ஜெரோம், 8 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றிய பொருளாளர் வருண், 10 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றிய கிறிஸ்மா டோனியா, 8 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றிய திலீப், 6 ஆண்டுகள் பணியாற்றிய ஜோனாத்தன் எபினேசர், 5 ஆண்டு முழுவதும் முழுமையாக தவறாமல் வந்து மாலை தீர்ப்பலிகளிலே, காலை தீர்ப்பலிகளிலே உதவி புரிந்தவர்களுக்கு வருகை பதிவானது எடுக்கப்பட்டது. அதில் முதல் இடம் பெறுவது டேனியல். இரண்டாம் இடத்தை ஜென்சன் அவர்கள் பெறுகிறார். ஜென்சன் பேரண்ட்ஸ் இருக்கீங்களா? ஜென்சனுடைய பேரண்ட்ஸ், ஜென்சனுடைய தாய் இருக்கிறாங்க. மூன்றாம் இடத்தை சாண்டோஸ் பெறுகிறார். அவருடைய தாயை அழைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் சீரும் சிறப்புமாக நடைபெற பல நல்ல உள்ளங்கள் உதவியிருக்கிறார்கள். குறிப்பாக திருவாளர் நெல்சன், திருவாளர் ரோசாலி, திருவாளர் பிரான்சிஸ், திருவாளர் ஜோசப் பெர்னாண்டஸ், திருவாளர் அன்பு தேவதாஸ், திருவாளர் திருமதி ஆக்னஸ், பிரதர் ஆனந்த், செல்வி ஆரோக்கியமேரி, மனுவேல் ராஜ், திருமதி நீனா ஜான், திருவாளர் அகஸ்டின், திருமதி மேரி பிரியா சாம் டேவிட். மேலும் இந்த நாளை திருவழிபாட்டை நமக்கு சிறப்பாக அமைத்து கொடுத்த சலேசிய உடன் உழைப்பாளர்கள், குறிப்பாக சகோதரர் டென்னிஸ், சகோதரர் பிரான்சிஸ், சகோதரர் மைக்கேல், சகோதரர் டேவிட், ஆல்வின், தாசன் அவர்களுக்கும் ஏனைய குழு அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி. பிரியமானவர்களே, இன்றைய நாள் இனிய நாளாக அமைவதற்கு உறுதுணையாக இருந்த திருவாளர் சதீஷ், திரு தமிழ் இவர்களை நாம் வாழ்த்த வேண்டும். இந்த 2 நபர்களுக்காக நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். பங்கிலே மிகவும் துடிப்பான ஒரு பக்த சபை.
ஆல்டர் பாய்ஸ் மற்றும் சாவியோ விங்ஸ் குழுவினர்கள் இவர் செய்கின்ற பணியை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க நாம் இவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த நாளிலே இன்னும் சிறப்பாக நம்முடைய விபிஎஸ் மாணவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஜெபித்துக் கொள்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்திட எழுந்து நின்று நன்றி ஜெபத்தை ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. புனிதத்தின் ஒற்றை இறைவா, இத்திருவிருந்தில் பங்கு கொண்டதன் விளைவாக நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவ நாட்டங்களிலிருந்தும் விடுபட வழி செய்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். புனித டோம்னிக் சாவியோவின் வழிகாட்டுதலால் நாங்களும் அவரைப் போல இறை அன்பிலும் மகிழ்விலும் மன நிறைவடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். நலன்களின் நிறைவா, இறைவன் உங்களுக்கு வேண்டிய நலமும் வளமும் பொழிந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அசையாத விசுவாசத்தின் நிலையான நம்பிக்கையும் முடிவில்லா அன்பையும் இறைவன் உங்களுக்கு அருள்வாராக. உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து தமது சமாதானத்தை தந்து முடிவில்லா வானக வீட்டிற்கு உங்களை வழிநடத்தி செல்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் ஆலயத்துக்கு முன்பாக சென்று புனித டோம்னிக் தேரினை ஆசீர்வதித்து அதன் வழியாக இந்த தேர்பணியில் பங்கெடுத்து புனிதரனுடைய அருளை பெற்று செல்வோம்.